ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டுன்னு சொல்றது எவ்வளவு பெரிய வரலாற்று பிழை தெரியுமா? ஆனா இந்த ஏப்ரல் 14 எப்படி வந்துச்சு? சூரியன் மேஷ ராசியில நுழையிறது தான் புத்தாண்டுன்னு சொல்றாங்களே, அதுவே ஒரு இடைக்கால மாற்றம்னு உங்களுக்கு தெரியுமா? நம் முன்னோர்கள் காலண்டர் பார்த்தது பருவ மாற்றங்களை வச்சுதான். வசந்த காலம் பூக்கள் பூக்கிற, இயற்கை உயிர் பெறுகிற அந்த தொடக்கத்தை தான் புத்தாண்டா கொண்டாடுனாங்க. ஆனா நிஜமான வசந்த காலம் எப்ப ஆரம்பிக்கிறது? அங்கேதான் ஒரு பெரிய குழப்பம் நடந்துச்சு. அதுக்கு காரணம் பிரிசஷன் ஆஃப் ஈக்வினாக்சஸ் என்கிற அயனச் சலனம். பூமி பம்பர மாதிரி தள்ளாடும் போது நட்சத்திர பின்னணியில சூரியனோட புள்ளி மெல்ல மெல்ல நகரும். இதனால ஒரு காலத்துல சித்திரையில ஆரம்பிச்ச வசந்த காலம் காலப்போக்குல தள்ளி போயிட்டே இருந்துச்சு. கிமு முதல் நூற்றாண்டுகள்ல இங்கே கிரேக்கர்களோட தாக்கம் உள்ள வருது. நம்மளோட 27 நட்சத்திர பிரிவை அவங்களோட 12 ராசிகளோட இணைத்தோம். அவங்க வெர்னல் ஈக்வினாக்ஸ் மென்டஸ், பகலும் இரவும் சமமா இருக்கிற அந்த புள்ளி தான் புத்தாண்டுன்னு ஒரு சட்டத்தை உருவாக்குறாங்க. கிமு முதல் நூற்றாண்டுகள்ல வெர்னல் ஈக்வினாக்ஸ் மேஷ ராசியில இருந்துச்சு. அதனால் மேஷ சங்கராந்தி, அதாவது சூரியன் மேஷத்துக்குள் வருவதை புத்தாண்டாக கொண்டோம். ஆனா அதுக்கும் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வசந்த காலம், அதாவது இயற்கை துளிர்விட ஆரம்பிச்சிடுச்சு. உண்மையான சித்திரை அந்த வசந்தத்தின் தொடக்கமே தவிர சூரியன் மேஷத்துக்கு வர்ற புள்ளி கிடையாது. வெர்னல் ஈக்வினாக்ஸ் சம இரவு நாள் மார்ச் 21 புத்தாண்டு கிடையாது.